ஹே கடி கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்ல நானும் வந்துட்டேன். சாரிங்க 2 நாளா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. நான் இப்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சமா மனநிலை சரியில்ல. மனநிலை சரியில்ல அப்படின்னு பார்த்தா என்னன்னா, எல்லார் மேலயும் எக்கச்சக்கத்துக்கு கோவப்படுவான். எல்லாரையும் அடிப்பான். கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான். அவனை என்ன பண்றது? எப்படி சரி பண்றதுன்னே தெரியாம அவங்க பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணு வந்து துணையா இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே போக போக சரியாயிடும். வயசு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. எல்லாரையும் வந்துட்டு கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அதுக்கப்புறமா அடிச்சு, உதைச்சு இவன் துரத்தி விட்டுடுறான். கடைசியா நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்துட்டு இவனை மாத்துறாளா? இல்ல இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் அவஸ்தைப்படுறாளா? இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோ பாப்போம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவதான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் வந்து முன்முன். இவளோட அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான கடன் இருக்கு இவனுக்கு. பிசினஸுமே சரியா போகல. உடனே வந்துட்டு இவனோட பொண்ண நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு வித்துடுறான். நீ எப்படியாவது அந்த பையனை சரி பண்ணி அவன் கூட ஒன்னா இருந்து ஒரே ஒரு புள்ளைய பெத்து ஆகணும். அப்பதான் வந்து நான் உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோயினோட அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு லிவருக்கு சர்ஜரி வேற ஒண்ணு பண்ணி ஆகணும். இதனால இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு பைத்தியம் போல, அவனுக்கு ஏதோ நோய் இருக்கான். அதனாலதான் அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? நான் பெரிய பிளான் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இருந்து ஒரு ட்ரக்க வர வச்சிருக்கேன். அந்த ட்ரக்க வந்து உனக்கு நான் போட்டு விட்டேன்னா, உன் மேல இருந்து வர வாசனையில அவன் கண்டிப்பா உன் பின்னாடியே தான் சுத்தி சுத்தி வருவான். உனக்கு கண்டிப்பா 10 மாசத்துல குழந்தையும் பொறந்துரும். அதுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவன்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு அம்மாவையாவது நல்லபடியா நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கும் வந்துடுறா. அங்க ஹீரோவோட வீட்டுல ஒரு பாட்டிமா இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹீரோ எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துல இவன் ஒருத்தன் தான் ஒரே ஒரு வாரிசு. இதுக்கப்புறமும் எந்த வாரிசும் இல்ல. இவனோட அப்பா அம்மாவும் இல்ல. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் கிட்ட ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க. அவன் எக்கச்சக்கத்துக்கு அவளை அடிச்சு திட்டி மரியாதையா வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவளை வெளியில இழுத்துட்டு வந்துட்டு தூக்கு கடாசுங்க. இப்ப இவளை அனுப்புங்க. இவளாவது வந்துட்டு நமக்கு செட் ஆவாளா இல்லையா அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ இவன் வந்துட்டு நம்மள அடிச்சே வெளியில துரத்திடுவான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பங்கார என்ன சொன்னா, இவன் கூட இருந்து குழந்தை பெத்தா மட்டும்தான் வந்துட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு காசு கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது. ஹீரோயினை உள்ள அனுப்புறாங்க. அவ்வளவுதான். உள்ள போன உடனே பூத்தொட்டி எல்லாம் எடுத்து தூக்கி கடாசுறான் ஹீரோயின் மேல. மரியாதையா வெளியில போ. இப்பதானே உன்னை வெளியில துரத்துன. மறுபடியும் ஏண்டி உள்ள வந்த வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் வெளியில போயிட்டா எங்க அம்மாவை இதோட காப்பாத்தவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ஹீரோயின் என்ன பண்றானா, நீ வந்துட்டு என்கிட்ட எதா இருந்தாலும் மனசை விட்டு பேசலாம். உனக்கு நான் துணையா இருப்பேன். நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஆறுதலா இருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சமாதானமா பேசிக்கிட்டே பக்கத்துல போறா. செம கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, இவ கைய புடிச்சு அப்படியே முறுக்குறான். யார் ஒண்ணு உள்ள விட்டது? ஆல்ரெடி வந்துட்டு நான் தான் யாரையுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நீ என்னையே தொட வரேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கோ? நீ எப்பேற்பட்ட கேடு கட்டவளா இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இப்போதைக்கு இவன் என்ன நம்மள பண்ணாலும் சரி, இவன் நம்மள கொலையே பண்ணாலும் சரி, இந்த இடத்த விட்டு போக கூடாது. அம்மாவையாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, என்ன கொன்னுடு. அதுதான் நல்லது. என் கண் எதிர்க்க எங்க அம்மா சாகிறதையும் நான் பார்க்க வேண்டாம். நானும் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கே வந்துட்டு கொஞ்சம் மனசு மாறுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல இருந்து வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. இவனோட மைண்டையே அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறான் இவன். உன் மேல இருந்து என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து இவளுக்கு ஒரு ட்ரக்கை ஏத்தி அனுப்புனான் இல்லையா?
அதனாலதான் இந்த ஸ்மெல் வருது நம்ம மேல அப்படின்றது புரிய வருது. இவனும் மரியாதையா சொல்லு, நீ என்ன பண்ணிருக்க, உன் மேல இருந்து ஏதோ ஸ்மெல் வருது, அது என்ன ஏதோ பண்ணுது, நீ என்ன ஏதோ பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்துக்கு பாட்டிமா அந்த பொண்ணு மேல போய் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னும் போது 10 நிமிஷம் ஆகுது. இது வரைக்கும் யாருமே 10 நிமிஷம் அவனோட ரூம்ல இருந்ததே இல்ல. போன 2 நிமிஷத்துல வெளியில தள்ளிடுவான். ஆனா இந்த பொண்ணு பரவாயில்ல, அவனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல, இவதான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோ அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஸ்மெல்லால அவனால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஆனா ஒரு வழியா அவன் கண்ட்ரோல் ஆயிடுறான். இத பார், நீ என்னை ஏதோ பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னோட பொண்டாட்டி ஆகணும், உன் வயித்துல என் குழந்தை வளரணும் அப்படின்றது தானே உன்னோட ஆர்டர். அதை வேலையா செய்யறதுக்காக தானே நீ வந்திருக்க இங்க காசுக்காக. கண்டிப்பா அதை நான் நிறைவேற விடவே மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு அப்படின்னு துரத்திடுறான். கரெக்டா ஹீரோயின் வெளியில போறா. அப்ப வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டிமா உங்களுக்கு ஆல்ரெடி 5 மில்லியன் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க இன்வெஸ்ட்மெண்டா. நீங்க கன்சீவ் மட்டும் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மில்லியன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே ஹீரோயின் அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றா அப்படின்னா, ஆல்ரெடி 5 மில்லியன் பாட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா, அம்மாக்கு சர்ஜரிக்காக 3 மில்லியன் தாங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா அந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, 5 மில்லியனே எனக்கு பத்தாது, இதுல 3 மில்லியன் உங்க அம்மாக்கு கொடுக்கணுமா, மீதி இருக்க 10 மில்லியனையும் நீ எப்போ வாங்கி தரையோ அதுக்குள்ளேயே நான் உங்க அம்மாக்கு சர்ஜரிக்கு ரெடி பண்ணிடுவேன். மத்தபடி நீ அந்த 10 மில்லியனையும் வாங்கி தராம 1 ரூபாய் கூட என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. சோ சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. இவ காசை பத்தி பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கேட்டுறான். அதனால அவனுக்கு செம்ம கடுப்பு. காசுக்காக தானேடி நீ வந்த, நீ மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு, நீ நினைக்கிற எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் என்ன பண்ணாலும் நீ தாங்கிப்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா எனக்கு வேற வழி இல்ல, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாவும் உங்க குழந்தைக்கு அம்மாவாவும் ஆகணும், அதுதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்றா. இவ இத டாஸ்கா பண்றதுதான் இவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்பனா சரி நானும் பாக்குறேன் நீ எவ்வளவுதான் தாக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா, 20 வயசு சின்ன பொண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும், அதையும் தான் பாத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட கிளப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான் தரு தருன்னு. அவளை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு, இதை நீ எடுத்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை எடுத்து அப்படியே ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு போறா. அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல, உன்னோட வாயால தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதையும் செய்ய போறா. அந்த டைம்க்கு இவன் என்ன பண்றானா, சீ நீ ரொம்ப கேவலமானவ, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவள நான் பார்த்ததே இல்ல, இது வரைக்கும் வந்த பொண்ணுங்கெல்லாம் நான் சீ கிளம்பு அப்படின்னு சொன்னா கிளம்பியிருக்காங்க, ஆனா நீ என்னை விட்டு போகவே மாட்ட, கூடியே இருந்து உன்னோட கேவலமான கையை என் மேல வைக்கிற, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறான். அந்த டைமுக்கு இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, ஹீரோக்கு இவ்வளவு பிடிக்கல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. அப்பவும் ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் கேட்காம ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்றான், எதுக்கு நம்மளும் இவ்வளவு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போறான். ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், அவளை நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ, என்னதான் இருந்தாலும் உங்க பாட்டி அவளை உனக்கு பார்த்திருக்காங்க, உனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீ உன் பாட்டி கிட்டதான் போய் நேர்ல சொல்லணும், இந்த மாதிரி அவளை ரொம்ப கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவன் என்ன பண்றான்னா, பக்கத்துல போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்குள்ள உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒண்ணு போலிச்சுன்னு வைக்கிறான் ஹீரோ. அவ்வளவுதான், அவன் மண்டையிலேயே அந்த பாட்டில் செதறி போயிடுது. மரியாதை எல்லாரும் இங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா, அவ்வளவுதான் ஃப்ரெண்டு பயந்துடுறான். டே என்னடாச்சு, உனக்கு எதுனா முடியலையா, உனக்கு மாத்திரை வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு கத்துறான் ஹீரோ. ஹீரோயினும் அப்படியே நம்மளும் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாளா, ஆனா ஹீரோ விடுவானா என்ன, உன்ன மாதிரி கேவலமானவள நான் பார்த்ததே இல்லை, எதுக்காக நீ அவன் கூடயே இருக்கலான்னு ட்ரை பண்ற, உனக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் இங்க இருக்க மாட்டேன், நீ தானே என்ன கம்பல் பண்ணி இங்க இழுத்துட்டு வந்த, இப்ப எல்லா பழியும் ஏன் மேல போடுற அப்படின்னு கேக்குறா. உனக்கு என்ன தேவை, இப்ப உனக்கு ஒரு ஆம்பளை தேவை அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகுறான்.
உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு அவனோட கோவம் அதிகமாயிடுது. ஆனா என்ன பண்ணாலும் இவ பொறுத்துக்கிறான் அப்படின்றத பார்க்கும்போது, இவனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. "உனக்கு என்ன பணம் தானே வேணும்? உனக்கு எவ்வளோ வேணும்? 30,000,000 வந்துட்டு இப்பவே உன் பேங்க் அக்கவுண்ட்க்கு அனுப்புறேன்" அப்படின்னு சொல்றான். உண்மையாவே எனக்கு காசு தரீங்கன்னா 30,000,000 வேணாம் 3,000,000 போதும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறாளா? அடியேய்! என்ன என்ன மாங்க மடையன்னு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு கோவம் தான் வருமே தவிர நான் பைத்தியம்லாம் கிடையாது. நான் 30,000,000 தரேன்னு சொல்றேன். நீ 3,000,000 போதும்னு சொல்ற. இதுல இருந்தே தெளிவா தெரியுது. நீ ஏதோ வந்து பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருந்து உன்னால ரூ. 1 கூட வாங்க முடியாது. நீ என்னதான் பண்றன்றத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு காசே கொடுக்க மாட்றான். அதே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா வீட்ல எல்லாரும் வேலைக்காரங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாட்டி இல்லாத நேரத்துல ஹீரோயின கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவள மாதிரி பொண்ணுங்கள்லாம் நான் பார்த்ததே இல்ல. காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. ஹீரோ இது எல்லாத்தையும் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் வந்து ஹீரோயினுக்காக பேசல. ஏன் அப்படின்னா, ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல பாட்டியோட செக்ரட்டரி ஒருத்தி இருக்கா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின இன்னும் கேவலமா பேசுறா. ஏண்டி காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் விக்கிறதுக்கு ரெடியா இருப்பியா என்ன? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? காலேஜே இன்னும் நீ படிச்சு முடிக்கல. அதுக்குள்ள உனக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கா? அந்த மாதிரி கேவலமானவளா நீ? அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின கேவலமா பேசுறா. நம்ம ஹீரோயின் ஆனா எதுவுமே பேசாம சைலண்டா தான் நின்னுட்டு இருக்கா. இந்த பாட்டியோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா? இவளுக்கு ஹீரோ மேல கண்ணு. ஹீரோவ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடணும்னு பாக்குறா. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து வாரிசே இல்ல இல்லையா? அதனால இவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்க தங்குனதுனால எங்க உண்மையாவே ஹீரோக்கு புடிச்சிடுமோ அப்படின்னு பயம் வந்துடுது. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றேன்னா, கடைசியா ஹீரோயின வந்து பாக்குறான். பரவால்ல, நான் கூட உன்ன தப்பா நினைச்சு தப்பா எடை போட்டுட்டேன். எல்லாரும் உன்னை என்ன அடிச்சாலும் தாங்குவ போல இருக்கே நீ. நீ எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறேன்றத பாக்குறதுல எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோயேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவ பிடிச்சு டக்குன்னு கிஸ் குடுத்துட்டு, "உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுடா. அதனாலதான் நீ வந்துட்டு என்ன இன்னும் வெளியில துரத்தாம இருக்க" அப்படின்னு சொல்றா. அடிச்சு நீலாம் பொம்பளையே கிடையாதுடி. நீ என்ன பொம்பளையா? நீ வெக்கமே இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி அவன் பயந்து போய் அங்கிருந்து போயிடுறான். உண்மையாவே ஹீரோக்கு வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துடுது. உண்மையாவே இவள நமக்கு புடிச்சிடுச்சோ, அதனாலதான் வந்து இவள நம்ம வெளியில இன்னும் துரத்தாம விட்டு வச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டு கிட்ட இவள பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃப்ரெண்டுமே அதுதான் சொல்றான். "அன்னைக்கு அவன் மண்டையில நீ பாட்டில எடுத்து உடைக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான்டா இருக்கு. நீ வந்து அவள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டியோன்னு சொல்லி, உனக்கு புடிக்குது அப்படின்னா அவள திட்டி திட்டி தொரத்தாம, அவ பக்கத்துல போயிட்டு பொறுமையா உட்கார்ந்து பேசு" அப்படின்னு சொல்லும்போது, அவ பக்கத்துல போனாவே வந்து எனக்கு புடிக்கல. எனக்கு ரொம்ப ஆத்திரம் தான் வருது அப்படின்னு பொய் சொல்றான். இவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட காலேஜாண்ட தான் போயிருக்காங்க. அங்க வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இத பாக்குறானா, ஹீரோயின் வேற ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு வரான்றது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு செம்மையா ஆத்திரம் வருது. ஹீரோ நேரா போயிட்டு தர தரன்னு அவ கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துடுறான். 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுக்கு இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. பாட்டிமா வீட்ல தான் இருக்காங்க. அந்த டைம்க்கு செம்ம கோவத்தோட ஹீரோ வேக வேகமா இவளோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு ரூம்க்கு போறானா, அத பார்த்த உடனே எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஐயையோ! என்ன பண்ணான்னு தெரியலையே! இவள என்ன பண்ண போறானோ புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாயிடுது. ஹீரோயின ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா கோவப்படுறான். "நீ எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போற, புள்ள பெத்து தர போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க வந்த. ஆனா இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கியே, உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பயங்கர மோசமா நடந்துக்கிறான். இதுல வேலைக்காரங்க வேற வெளியில நின்னு ஓட்டு கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க கேட்கும்போது, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டி கிட்ட எதையும் தப்பாலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றா. நைட்டு ஹீரோயின் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு நம்ம பாட்டி அம்மாவோட செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, "உனக்கு சூப் குடுக்க சொன்னாங்க. இத இப்பவே உன்ன குடிக்க சொன்னாங்க பாட்டிமா" அப்படின்னு சொல்லி குடுக்குறா. ஹீரோயினால அதனால வேணான்னு சொல்ல முடியாம அதையும் வாங்கி குடிச்சிடுறா. அதோட மறுநாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடுது. அத பார்த்துட்டு வேணும்னே வந்துட்டு இந்த செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னா, ஐயையோ! இவளுக்கு ஏதோ மோசமான நோய் வந்துடுச்சு. இவ வந்து கண்டவன் கூடலாம் போவா போல. அவங்களுக்கு தான் இந்த நோயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே ஹீரோயின தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறா. பாட்டிமாக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துடுது.
ஹீரோயின் ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா, இது எனக்கு அலர்ஜி தான், இது நார்மலா எப்பயும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. ஐயோ நீ தள்ளியே இரு, உன்னோட வியாதி எனக்கோ இல்ல என் பேரனுக்கோ வந்துட்டா என்ன ஆகுறது, நீ அங்கேயே இரு, முதல்ல உன்னை செக் பண்ணணும் நாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவ ட்ரெஸ்ஸை கைட்டு சொல்றாங்க. ஹீரோயின் பயங்கரமா கதறா, கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை கொடுங்க, எதுக்காக நீங்க என்னை இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க, இவ்ளோ கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா இந்த செக்ரட்டரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டி நீ அவமானப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா வீட்டை விட்டு நீயே வெளியில போயிடுவ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோ அங்க வந்துடுறா. மரியாதையா எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து கத்துறான். எல்லாரும் அப்பதான் ஹீரோயினை விட்டுட்டு நவுந்தே போறாங்க. ஐயோ அவ பக்கத்துல போகாதீங்க, அவளுக்கு மோசமான நோய் இருக்கு, அந்த நோய் உங்களுக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றா. மரியாதையா வாய மூடு, இதுக்கு மேல எதனா பேசுனீன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா கோவப்பட்டுறான். பாட்டிமா இவளை எனக்காக தானே நீங்க இங்க கொண்டு வந்தீங்க, இவளுக்கு எதனா நோய் இருக்கு அப்படின்னா அது என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து அவளை வேக வேகமா கூட்டிட்டு போறான். அவ்வளவுதான், பாட்டியில இருந்து எல்லாருக்குமே இவன் என்னடா இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங் ஆயிடுது. ஹீரோ அவனோட ரூம்க்கே ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். நீ கவலைப்படாத, நான் டாக்டர் எங்கேயே வர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து உன்னால பேச முடியுமா அப்படின்னு கேக்குறா. உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காது, எதுக்காக எனக்கு நீ சப்போர்ட் பண்ண, எதுக்காக எனக்காக நீ பேசுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு யார சொன்னா, எனக்கு என்னதான் பிடிக்காது, நான் என்னதான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்றான். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹீரோவோட சின்ன வயசுலயே இறந்துட்டு இருக்காங்க. இவன் ஒரே பையன் தான், பெருசா இவங்களோட குடும்பத்துல யாருமே கிடையாது, சொத்து மட்டும் நிறைய இருக்கு. இவனுக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்ததுல இருந்து இவனுக்கு ஒரு மனநோய், அதாவது இவன் எக்கச்சக்கமா கோவப்படுவான், டென்ஷன் ஆவான், அவனோட எமோஷன்ஸ் என்ன மாதிரியான எமோஷனா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் என்னோட ப்ராப்ளம். இது மருந்து எடுத்தாலும் எனக்கு இது வரைக்கும் சரியானதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. சோ எங்க பாட்டி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு சொத்துக்கும் ஒரு வாரிசு வேணும் அப்படின்றது மட்டும் யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் போயிடக்கூடாது, வாரிசு வேணும், அவங்களோட சொந்த ரத்தம் இந்த சொத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்ன ஒரு மிஷினா மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னமும் அது ரொம்ப என்ன கோவப்படுத்துது. என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தபடி எனக்கு வேற யார் மேலயும் வெறுப்பு இல்ல, என் மேலதான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. நான் உனக்கு மருந்தா இருப்பேன், உனக்கு எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்கும் அவனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கு மேல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு பயங்கரமான தலைவலி வந்துடுது. அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த வலியில எங்க இவள எதனா காயப்படுத்திடுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடு, என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்றான். ஆனா அப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவளோட பாடியில இருந்து வர அந்த ஸ்மெல்லால அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தலைவலி எல்லாம் சரியாயி ரிலாக்ஸா அவன் பேசியிருப்பான் இல்லையா. உடனே இவனை கட்டி பிடிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலயே உனக்கு சரியாயிடும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்திலேயே வச்சு கட்டி பிடிச்சுக்கிறா. அதோட மறுநாள் காலேஜ்ல காட்டுறாங்க. காலேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஹீரோயின் கிட்ட கேக்குறா. அடியே, வீட்டை வாடகைக்கு விடுவாங்க, பொருள் எல்லாம் வாடகைக்கு விடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், நீ உன்னையே வாடகைக்கு விட்டுட்டியாமே அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. இதுல இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா இவ அவனை ஒன் சைடா லவ் பண்றா போல. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது அவளுக்கு பிடிக்கல. பணக்காரனா புடிச்சு வலையில போட்டுக்கிட்டா, அது மட்டும் இல்லாம இங்க உனக்கு சின்ன பையனா வேணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ்லயும் ஒரு பையனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிதான் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அங்க ரெஸ்ட் ரூம்க்கு இன்னும் ஒரு 4-5 பொண்ணுங்க வராளுங்க. அவளுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாளுங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு அத போட்டோவும் எடுத்துக்கிறாளுங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா காலேஜ் முடிஞ்சு இன்னும் ஹீரோயின் வெளியில வரல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியா ஹீரோயினை தேடி ரெஸ்ட் ரூம்குள்ள வரான் ஹீரோ. பார்த்தா இவ ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க இல்லையா, அங்கேயே அவ உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னும் போது, தயவு செஞ்சு நீங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு கட்டி பிடிச்சு அழறா. வீட்டுக்கு போனாலும் என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லாம என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசுறான் கொஞ்ச நேரத்திலேயே. நான் உன்னை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா அதை நான் மீறிட்டேன். ஏன்னு தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு,
நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. உன்னை எனக்கு புடிச்சிருக்கு. இதுலருந்து உனக்கு என்ன புரியணும் தெரியுமா? நீ யார்கிட்டயும் என்ன தவிர பேசக்கூடாது. எந்த ஒரு பையன்கிட்டயும் பேசக்கூடாது. யார் கூடயும் நீ பக்கத்துல கூட நிக்கக்கூடாது. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐயய்யோ! இவன் சைக்கோவாவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றா. அது இந்த செக்ரட்டரி வந்துட்டு சூப் கொடுத்தா இல்லையா? அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றா. இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ இது எல்லாத்தையும் நான் உன்னை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோ வந்து ஹீரோயினை இங்க கூட்டிட்டு வரான். இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போதுதான், இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா உனக்கு ரொம்ப தேவையான 2 பேரை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். உள்ள போனாதான் தெரியுது நம்ம செக்ரட்டரியும் அந்த காலேஜ்ல புள்ளி பண்ண பொண்ணையும் தான் வந்து ஹீரோ கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். இவ வேற யாரும் கிடையாது, செக்ரட்டரியோட தங்கச்சி தான். அக்காக்காரி சொல்லிதான் வந்து தங்கச்சிக்காரிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை சான்ஸை யூஸ் பண்ணி அவளும் புள்ளி பண்ணிருக்கா. நம்ம ஹீரோயினை இவளும் வீட்டுல டார்ச்சர் பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு விடுவாளா இவங்க 2 பேரையும். அடேய் முண்டா! அவ சொன்னான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கியே! அவ காசுக்காக தான் உன் கூட இருக்கா. உன்ன லவ் பண்ணல. உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் சோறு தண்ணி தராம 1 வாரத்துக்கு இங்கேயே கட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் காட்டு கத்து கத்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு. ஆனா அவங்க மன்னிக்கிற மாதிரியே இல்ல. அடுத்த சீன்லயே நேரா வந்துட்டு ஹீரோயின் எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்த்தா, அந்த கிளப்ல ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணான் இல்லையா? அதே இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின யார் யார் தப்பா பேசினாவோ, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட தப்பா ஒருத்தன் நடந்துக்கிட்டான் இல்லையா? அவனையும் அடிச்சு முட்டி போட வச்சிருக்கான். இது பார், இன்னைக்கு நீ வந்துட்டு உன்னோட ஆத்தின தீர இவனுங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஐயையோ! அண்ணி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்துட்டு ஏதோ தெரியாம அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் ஹீரோ உங்க மேல கோவமா இருக்கான் அப்படின்னு நினைச்சு தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவன் மேல வந்துட்டு செம்ம கொலை வெறியா தான் இருக்கு. நீ கொஞ்சம் பயப்படுறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோயினோட கையில வச்சு இவனே கைய பிடிச்சு அவனுங்க 2 பேரோட மண்டையிலயும் ஒண்ணு ஒண்ணு வைக்கிறான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஹீரோயினே என்ன பண்றான்னா பாட்டில எடுத்து இவனுங்க மண்டையில இஷ்டத்துக்கு உரைச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து ஐயையோ! செம்ம கோவத்துல இருக்க போல இருக்கே அவன் மேல. அதனால கொஞ்ச நேரம் விட்டேன்னா கண்டிப்பா நீ கொன்னுடுவ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ ரொம்ப வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஆளே மாறி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரியுது. நடந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ அவனை கொன்னுடாத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோ வெளில போன உடனேயே வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் உன் கூடயே இருப்பேன். யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா அதே டைம்க்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறானா, அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே கொலை வெறியான ஆத்திரம் வருது. ஹீரோயினும் வந்துட்டு அவனை திரும்பி பாக்குறா. அதை இவன் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுறான். ஐயோ எப்படி அவனை பார்க்கலாம் அப்படின்னு. அவன எப்படி நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் எதிர்க்கயே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. ஹீரோயின் என்ன பண்ற நீ வீடு தயவு செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறா. நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? நீ யாரையும் பார்க்கக்கூடாது, யாரோட பேரையும் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வந்துட்டு நீ இப்ப திரும்பி அவனை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயினுக்கே பயமாயிடுது. ஐயையோ! இவன் என்னடா இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு. பப்ளிக்ல என்னடா அவகிட்ட மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரான். அப்ப இவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு, இத பார், மரியாதையா இருந்துக்கோ. நீ அவளோட பேரை இன்னொரு வாட்டி சொல்ற அப்படின்னா உன் உயிர் அதுக்கப்புறம் இருக்காதுன்றத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி உழுக்குறான். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் 2 பேருமே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேராலையும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சைலண்டா இருந்துடுறாங்க. அங்க இருந்து ஹீரோ கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டோம் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். அவனை பத்தி தானே இப்ப யோசிக்கிற, அவனை பத்தி யோசிக்காத, அவன் பேரை கூட நீ சொல்லக்கூடாது, அவன் மூஞ்ச பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு, எனக்கு உண்மையாவே வந்து உன்னோட ஃபேஸ பார்க்க கூட பயமா இருக்கு, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாம என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்ல, இது எப்படி நீ காதல்னு சொல்லுவ அப்படின்னும் போது, இல்ல இல்ல உண்மையாவே நான் காதலிக்கிறேன் உன்னை, நான் வந்து ஜெலஸ் ஆகுறேன், உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்றான். ஜெலஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற? ஜெலஸ் ஆகுறதும் ஒரு லிமிட்டுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் பயங்கரமா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அவன் கத்திக்கிட்டே அங்கேயே உட்காந்துடுறான்.
ஹீரோயினுக்கு இப்ப என்ன பயமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் இவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணான் இல்லையா? அதனால இவ மேல வந்துட்டு ஒரு நல்ல வாசனை வருது. அந்த வாசனையால தான் ஹீரோ வந்து இவள காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் உண்மை இல்ல அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா மத்த பொண்ணுங்கள மாதிரி தான் நம்மளையும் தூக்கி வெளியில போட்டுடுவான். அவனுக்கு இப்ப நம்ம மேல இருக்கிறது உண்மையான காதல் இல்ல அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதோட நேரா அவங்க அம்மாவ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் அங்க போறா. அங்க போனா வந்துட்டு, அவன் ஒரு குடோன்ல போட்டு வச்சிருக்கான். அவங்க அம்மாக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே குடுக்காம. நான் தான் 10 மில்லியன் வரணும்னு கேட்டேன் இல்லையா? அந்த 10 மில்லியன் எங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மாக்கு வந்து பேசிக்கா குடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்ட கூட அவன் குடுக்கல. இதுக்கு மேலயும் நீ மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வரல அப்படின்னா, கண்டிப்பா உங்க அம்மா வந்துட்டு செத்து போயிடுவா. இவளுக்கு ஆப்ரேஷனே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்காக வந்துட்டு நீ அவ்ளோ மோசமான ஒரு லைஃப வாழ வேண்டாம். தயவு செஞ்சு நீ அதுக்காக கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம காசு ரெடி பண்ணணுன்றதுக்காக மறுபடியும் ஹீரோவோட வீட்டுக்கே வரா. எங்க ஹீரோ விடாம அவளோட நம்பருக்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயின் உள்ள வர்றதையே அவன் பாக்குறான். என்ன விட்டுட்டு எங்க போயிட்ட நீ? எதுக்காக இவ்ளோ லேட்டா வர என்ன பாக்குறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே கத்து கத்துறான் வெளியில வந்துட்டு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவ பயங்கர ஃபீலிங்ல இருக்கா இல்லையா? அவளுமே உடனே அவன கட்டி புடிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். உன்னை வந்து நான் பயங்கரமா காதலிக்கிறேன் அப்படின்னும்போது, ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இவன் எங்க வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா, நம்மள விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு, அதனால எல்லா உண்மையும் சொல்றா. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உண்மையெல்லாம் சொல்லாம, அவங்க அம்மா இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்கள காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு உண்மைய ஹீரோ கிட்ட சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ கவலைப்படாத. முதல்ல உங்க அம்மாவ காப்பாத்தலாம். மத்த எல்லா விஷயத்தையும் நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவோட வீட்ல காட்டுறாங்க. அந்த ஆளும் நம்ம பாட்டியோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா? அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றாங்க. எப்படியாவது ஹீரோவையும், ஹீரோயினையும் கவுத்துடணும். காசு எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் 50, 50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பண்ண பிளான் எல்லாம் குழி தோண்டி புதைச்சா மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நின்னுடுறா. சரி, சரி பணம் எடுத்துட்டு வந்து குடுத்தியா? உங்க அம்மாக்கு சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கேக்குறான். ஹீரோயின் வரும்போதே வந்து ஆளுங்கள கூட்டிட்டு தான் வந்திருக்கா. அவனுங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க அப்பாவ புடிச்சிடுறானுங்க. "பணம் தானே, இதோ கிடைச்சிரும் பாரு உனக்கு இப்போ" அப்படின்னு சொல்லும்போது, உடனே செக்ரட்டரி உஷாராயிடுறா. சரி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. "என்னம்மா? என்னது? எங்க 2 பேரையும் வந்து போட்டு தள்ளிட்டு, நீங்க மொத்த பணத்தையும் சுருட்டலான்ட்டு பிளானா போடுறீங்க? நில்லு! நீ எங்க போற?" அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்பதான் ஹீரோ அங்க என்ட்ரி குடுக்குறான். முதல்லயே இவ கதைய முடிச்சிருக்கணும். அன்னைக்கே பாவம் பார்த்து விட்டதுதான் என்னோட தப்பா போயிடுச்சு டார்லிங். நீ கவலைப்படாத. இவ வந்து நம்ம குடும்ப நெக்லஸ் ஒன்னத்த திருடி இருக்கா. அதுக்கு ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால அத வச்சு இப்பவே போலீஸ்ல இவள புடிச்சு குடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். வேண்டாம் என்ன தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஆனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றாங்க. அடுத்து இவங்க அப்பா தான் வேற யாரு? அவங்க அப்பாவோட மொத்த சொத்தையும் ஹீரோயின் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இவளை விட்டுட்டு நான் போக மாட்டேன். கவலையே படாத. நீ தைரியமா ஜெயில இரு. உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் ஆளுங்க வருவாங்க. அவங்க கூட உன் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டீன்னா உனக்கு உயிராவது மிஞ்சம் அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் வந்துட்டு அப்பங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மட்டும் வந்துட்டு அவளுக்கு அந்த மருந்த கொடுக்கல அப்படின்னா, இந்நேரத்துக்கு நீ அவள பார்த்து கூட இருக்க மாட்ட திரும்பி அப்படின்னும்போது என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறான் ஹீரோ. ஹீரோக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆமா அவளுக்கு ஃபாரின்ல இருந்து வர வச்ச ஒரு ட்ரக்க நான் தான் போட்டு விட்டேன். அதனாலதான் நீ அவ பின்னாடி நாய் மாதிரி லோன்னு அலையுற அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இத கேட்ட உடனே செம்ம அதிர்ச்சி ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உண்மையாவே இதெல்லாம் உண்மையாதான் சொல்றானா அவன்? இதெல்லாம் தான் நடந்ததா? அவன் வந்துட்டு உனக்கு போதை மருந்து கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் ஆமா இதெல்லாம் உண்மைதான். ஆனா வந்துட்டு இதெல்லாம் எப்படி நான் உன்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. எங்க அப்பங்காரனே வந்து இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டத என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேல சும்மா விடுவானா ஹீரோ எட்டி ஒண்ணு உதைக்கிறான். அட பாவி! உன்னோட பொண்ணையே வந்துட்டு ஏதோ இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ற ஆடு மாடு மாதிரி நடத்துறியே! உனக்கு கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன அடி பின்னி எடுத்துடுறான் ஹீரோ. ஹீரோ எத பத்தி நீ கவலைப்படாத. நான் வந்து உன்னதான் காதலிக்கிறேன். நான் வந்து இப்பவும் சொல்றேன். உன்னதான் காதலிக்கிறேன். அந்த ட்ரக்குனால வந்துட்டு எனக்கு வந்து உன் மேல காதல் வரல. அந்த ஸ்மெல் உன் மேல இல்லாம இருந்திருந்தாலுமே நான் உன்னை காதலிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு அது வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்போ வரைக்குமே அவ மேல அந்த ஸ்மெல் இருக்கு. அது இல்ல அப்படின்னா தான் வந்துட்டு அவளுக்கு தெரியும் இல்லையா? அதனால அவ சைலண்டாவே இருக்கா.
அப்பதான் ஒரு வழியா வந்துட்டு அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவை அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப நேரமா ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்காங்க. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்பதான் வந்துட்டு பாட்டி அம்மாக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிய வருது. ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான், காசுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு. பாட்டி வந்துட்டு இவ காசுக்காக பண்றா அப்படின்றதுனால ஹீரோயின தப்பாவே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப உடனே வந்துட்டு அவங்க அம்மாவை போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மருந்தையுமே வந்து ஃபாரின்ல இருந்து வர வச்சு ஹீரோ கொடுத்துட்றான். இப்போ இதுக்கு அப்புறமா ஹீரோயின் மேல வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. ஹீரோயினுக்கு இன்னமும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்து மேலயும் நம்பிக்கை இல்ல. அவங்க அப்பாவும் இவ்வளவு மோசமானவனா இருந்தான். இப்ப ஹீரோவும் வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லால தான் வந்து இவ பின்னாடி மயங்கி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுதான் ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு அப்புறமும் என்னோட காதல் உன் மேல எவ்வளவு அளவுக்கு இருக்குன்றத நான் உனக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரிங் கொடுத்து ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து திருப்பி கொடுத்துட்றா. தயவு செஞ்சு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்ல. எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. உண்மையாவே உன்னோட காதலை நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவ படிப்பை கூட இன்னும் முடிக்கல இல்லையா? அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இது எல்லாத்தையும் நான் உண்மை அப்படின்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன். நான் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாட்டி அம்மா அங்க வராங்க. அவங்க வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இந்த சொத்துக்கு யாரும் பாதுகாப்பே இல்ல. என்னோட பேரனோட நிலைமையே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும்போது, எல்லாரும் காசுக்காக தான் வராங்க. யாரும் வந்து உண்மையான ஆள் இல்லன்றதுனால எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. அதனால தான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 2 மந்த்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட காலேஜ் படிப்பு முடிக்கிறா. அப்ப அவளோட சீனியரான ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவர் தான் வந்துட்டு அவளுக்கு டிராஃபி எல்லாம் கொடுக்குறாரு. 2 பேரும் ஹக் எல்லாம் பண்றாங்களா? ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா கை தட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். இத பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன், "அடேய் நீ ரொம்ப மாறிட்ட போல" அப்படின்னும் போது, அவ என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தது என் மேல இந்த நம்பிக்கை தான்டா. அவ என்கிட்ட இந்த நம்பிக்கையை எதிர்பார்க்கிறா. நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா அவ என் மேல வந்து அவளோட முழுமையான காதலை கொடுப்பான்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சு வெளியில வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கா. அவங்க அம்மா கேக்குறாங்க, "என்னம்மா ஆச்சு? ஏன் ரொம்ப டல்லா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னன்னு தெரியலையே, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோ மேல மயக்கம் அடிச்சு விழுந்துடுறா. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கண்ணு மூச்சு பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயம். பாட்டியும் அம்மாவும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வேக வேகமா வந்துட்டு ஒரு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வரான். "நான் வந்துட்டு உனக்கு டைம் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நம்ம குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும். உன் கையில மோதிரத்தை போடணும். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றான். உண்மைதான், நானுமே வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு உன்னை டேட் பண்ணணும், உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது? இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. நீ சொன்ன மாதிரி நம்ம குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் என்னோட ஆசையும். அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனா நீ மட்டும் என்ன மோசமா ட்ரீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து எந்த நிமிஷமும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா நான் அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில இனிமே திரும்பி நடந்துக்க மாட்டேன். உன்னையும் சரி நம்மளோட குழந்தையையும் சரி ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான். இதோடய ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. சோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.